வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒன் ஃபாஸ்ட் மூவ். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹீரோ ஒரு பைக் ரேசிங்கில் ஈடுபடுறாரு. ஸோ அதனால ஜெயிலுக்குமே போகிறாரு. 6 மாதம் கழிச்சு வெளியே வரும்போது அவங்க அம்மா வந்துட்டு இறந்துருக்காங்க. இப்போ அப்பா தேடிட்டு போகிறாரு. ஸோ அப்பா வந்துட்டு இந்த மோட்டார் சைக்கிள் ரிப்பேர் பண்ணுற கடையில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாரு. அவருமே ஒரு ரேசர் தான். இப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் ரேசிங் என்னோட லைஃப், எனக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள், என்னை எப்படியாச்சும் வின் பண்ண வைங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால அப்பா வந்துட்டு பையனை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது படத்தோட மீதி கதையாக இருந்தது. இந்த கதையை கேட்கும் போது எம் குமரன் சாயில் இருந்த மாதிரி இருந்தது. அம்மா இறந்துருவாங்க. அப்பா ரொம்ப நாள் வந்துட்டு பிரிஞ்சிருப்பாரு. அம்மாவோட ஆசைக்காக வந்துட்டு அப்பாவை தேடி பையன் போவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையனோட அம்பிஷனுமே ஒரு பாக்ஸர் தான். அப்பாவும் அங்கே பாக்ஸராக இருப்பார். ஸோ அப்பா ட்ரெயின் பண்ணி பையன் வந்துட்டு வின் பண்ணுற மாதிரி அட்லாஸ் அமைச்சிருப்பாங்க. இதில் வந்துட்டு பைக் ரேசிங் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பைக் ரேசிங்கை வந்துட்டு பையனுக்கு ட்ரெயின் பண்ணுற காட்சிகள், அப்பாவும் பையனுமே ஃபர்ஸ்ட் ரேஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்ட்டு படத்தை வந்து அழகாக வந்துட்டு மூவ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் என்னன்னா, இந்த ஸ்டார் போர்ட்ஸில் பைக் ரேசிங் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்துட்டு என்ன கொடுத்துருந்தாங்க. எனக்கு கிரிக்கெட்டோ பைக் ரேசிங்கோ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். எனக்கு அதை பற்றி பெருசாக வந்துட்டு ஈடுபாடு கிடையாது. ஆனால் ஒரு படமாக பார்க்கும் போது எனக்கு என்கேஜிங்காக இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ வந்துட்டு ஜீவா எடுத்துக்கலாம், கனா எடுத்துக்கலாம், ஏன் ஜெஸ்ஸி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திரைப்படங்களில் கிரிக்கெட் வந்துட்டு அழகாக வந்துட்டு அது ஒரு கதைக்குள்ள கொண்டு வந்து அழகாக மேட்ச் பண்ணி வந்துட்டு படத்தை எடுத்திருப்பாங்க. அந்த படம் பார்க்கும்போது ரசிக்கப்படியாக இருக்கும். இந்த விளையாட்டுக்கும் எனக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லை, எனக்கு பிடிக்காது அப்படின்னாலுமே அது ஒரு படமாக பார்க்கும்போது செம்மையாக இருக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த சைடு ரேசிங்னா எனக்கு பெருசாக வந்துட்டு ரேசிங்லாம் இருக்கா பிடிக்காது, பார்க்கவும் மாட்டேன் வச்சுக்கலாம். அது ஒரு படத்தை சுவாரஸ்யமாக கொடுக்கறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். பட் அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 ஒரு 3 லெவலாக வந்துட்டு பைக் ரேசிங் வந்துட்டு காட்டுறாங்க. அந்த ரேசிங்லாம் வந்துட்டு எனக்கு காட்டின வரைக்கும் ஃபர்ஸ்ட் அட்டம்ல ஜெயிச்சிருவாரு, 2வது அட்டம்ல வந்துட்டு கொஞ்சம் ஏமாத்திடுவாங்க, 3வது அட்டம்ல எப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு தான். அது எதுவுமே எனக்கு பெருசாக வந்துட்டு சுவாரஸ்யமே எல்லாம் வந்துட்டு போயிருச்சு. ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடுவு நடக்கக்கூடிய சம்பவங்கள், ஹீரோயினுக்கான ஒரு சின்ன பிளே, இவங்க அப்பாவுக்கு இவருக்கும் சண்டை வரக்கூடிய அந்த விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு எனக்கு கனெக்ட் ஆகவே இல்லை. அந்த மொமெண்ட்லாம் வந்துட்டு ஒரு எமோஷனல் கனெக்ட் கொடுத்துருந்ததுன்னா எனக்கு இந்த ஒன் ஃபாஸ்ட் மூவ் நல்ல ஒரு படமே வந்திருக்கும். இப்போ எனக்கு ஒரு ஆவரேஜான வாட்சாக தான் இருந்தது. நீங்கள் படம் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கனாலும் சரி, இப்போ பார்க்க போகிறதா இருந்தாலும் சரி, பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிப்பீங்க. நன்றி, வணக்கம்.